நீங்க ஒரு பிகினரா ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களோட பேக்கிங்ல இந்த மாரியான மிஸ்டேக்ஸஸ கண்டிப்பா பண்ணாதீங்க. அது என்ன மாரியான மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃபிரெண்ட்ஸ், திஸ் இஸ் மீனா. வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு ப்ராடக்ட்ட கஸ்டமருக்கு சென்ட் பண்றீங்கன்னா, அதுல பேக்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பேக்கிங் சரியில்லன்னா ப்ராடக்ட் டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போட்டுருவாங்க. ஒருவேளை நீங்க மீஷோல சேல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தே வரும். ஈவன் Instagram ஒரு WhatsApp நீங்க எதுல சேல் பண்ணாலுமே, அன்பாக்சிங் வீடியோ எடுத்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரீப்ளேஸ்மென்ட் தான் கேட்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். அதுக்கு பதிலா நீங்க வந்து பேக்கிங்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராப்பரா பேக் பண்ணி குடுத்தீங்கன்னா, எந்த டேமேஜஸ் இல்லாமயே கஸ்டமருக்கு வந்து ப்ராப்பரா போய் சேரும். இதனால கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகும் அண்ட் ரிப்பீட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு குடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வீடியோல பிகினர்ஸ் காமனா பண்ணக்கூடிய 5 பேக்கிங் மிஸ்டேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அத எப்படி அவாய்ட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பிகினர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு கரெக்ட்டான பாக்ஸ் சைஸ சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஐட்டம்க்கு பெரிய பாக்ஸா சூஸ் பண்றது. உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையவே கேப்ஸ் இருக்கும். பாக்ஸ் சைஸ் பெருசாகுறதுனால உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டும் அதிகமாகும். ஒருவேளை நீங்க பெரிய ப்ராடக்ட் சென்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு சின்ன பாக்ஸா சூஸ் பண்றது. சின்ன பாக்ஸ் சூஸ் பண்றதால ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, அதிகமா பிரஸ் ஆகி, டிராவல்ல டேமேஜ் ஆகி, அது உங்களுக்கு லாஸ தான் குடுக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, எப்பவுமே உங்க ப்ராடக்ட்ட மெஷர் பண்ணுங்க. அதோட ஹைட், விட்த், லென்த் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நீங்க மெஷர் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி பாக்ஸ பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. எப்பவுமே உங்க ப்ராடக்ட்டோட கரெக்ட் சைஸ்க்கு பாக்ஸ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி வாங்குங்க. உள்ள இருக்கிற சின்ன கேப் நீங்க பபிள் ராப் ஆர் பேப்பர் ஃபில்லர் வச்சு கவர் பண்ணுங்க. எப்பவுமே நீங்க பார்சல் பேக் பண்ணிட்ட பிறகு ஷேக் பண்ணி பார்த்தா, உள்ள வந்து எந்த விதமான சத்தமும் கேட்கக்கூடாது. கரெக்ட்டா ப்ராப்பரா பேக் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான சவுண்டும் கேட்காது. அந்த மாரி இருந்துச்சுன்னா, டேமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறையும். இதனால உங்களுக்கு அதிகப்படியா லாஸும் ஆகாது. செகண்ட் காமனான மிஸ்டேக் பிகினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்பரான குஷனிங்கே இல்லாம ப்ராடக்ட்ட வந்து பேக் பண்ணி சென்ட் பண்றது. எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ் லைக் கிளாஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி, செராமிக்ஸ், டெக்கார் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் வேணும். காமனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு சென்ட் பண்ணா சரியா போயிடும். டேமேஜஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ்க்கு எப்பவுமே ப்ராப்பரா புரொடெக்ஷன் குடுக்கணும். அப்பதான் ஷிப்பிங்ல டேமேஜ் ஆகாம இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் ப்ராப்பரா நீங்க பபிள் ராப் ஆர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி பேக் பண்ணுங்க. நீங்க சென்ட் பண்றதுல மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா, ப்ராப்பரா அவங்கள கார்ட்போர்ட் டிவைடர்ஸ் வச்சு செப்பரேட்டா பேக் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அவுட்டர் பாக்ஸ்ல நீங்க ஃப்ரெஜைல் ஸ்டிக்கர் ஆர் ஹேண்டில் வித் கேர் ஸ்டிக்கர் போடுங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கொரியர் பெர்சன் அத வந்து ப்ராப்பரா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. 3 காமனான மிஸ்டேக் ராங் டேப்பிங் மெத்தட். கார்ட்போர்ட் பாக்ஸ்ல போட்டு கஸ்டமருக்கு சென்ட் பண்றீங்கன்னா, அத டேப் வச்சு தான் நம்ம செக்யூர் பண்ணியிருப்போம். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த டேப் பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரிஞ்சு வர மாரி இருக்கும். மோஸ்ட்லி இது எதனால நடக்குதுன்னா, டேப்போட குவாலிட்டி ரொம்ப மெல்லிசா இல்லன்னா சீப் குவாலிட்டி டேப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாரி நடக்கும். நீங்க டேப் போட்ட டைரக்ஷன் வந்து தப்பா இருக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் எப்பவுமே நீங்க ப்ராப்பரா 2 இன்ச் ப்ரவுன் டேப் தான் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அவுட்டர் பேக்கிங்ல எப்பவுமே நீங்க ப்ரவுன் டேப் யூஸ் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். டிரான்ஸ்பரன்ட் டேப் போடாதீங்க. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. 2 இன்ச் ப்ரவுன் கலர் டேப் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு போதுமானதா இருக்கும். எப்பவுமே நீங்க டேப்ப மெத்தட் ஷேப்ல போடுங்க. டாப், சென்டர் பிளஸ் சைட்ஸ். ஒருவேளை நீங்க ஹெவியான பார்சல் சென்ட் பண்றீங்கன்னா, கிராஸ் மெத்தட்ல ஃபுல் கார்ட்டூன் பாக்ஸுமே நீங்க டேப் போடுங்க. அப்பதான் ஷிப்பிங்ல பார்சல் எங்கேயுமே ஓப்பன் ஆகிடாது. ப்ராப்பரா எல்லாம் டேப் பண்ணி முடிச்சதுமே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டேப் பிரிஞ்சு வருதா? இல்ல ப்ராப்பரா ஸ்டிக் ஆயிருக்கா அப்படின்னு. ஒருவேளை நீங்க ப்ராப்பரா டேப் பண்ணலன்னா, ப்ராடக்ட் வந்து டிராவல்ல ஓப்பன் ஆகி கீழ விடுறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அண்ட் இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட காஸ்ட்டே உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ டேப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தப்பு இல்ல. காமனான மிஸ்டேக் மிஸ்ஸிங் ஆர் ராங் லேபிள். நம்மள்ல நெறைய பேர் அட்ரஸ வந்து ஹேண்ட் ரிட்டன் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணுவோம். ஸோ அட்ரஸ் நீங்க எழுதும்போது ப்ராப்பரா கேப்பிட்டல்ல எழுதுங்க. இல்ல ஸ்மால் லெட்டர்ல எழுதினாலுமே அது வந்து ப்ராப்பரா கொரியர் பெர்சன் படிக்கிற மாரி எழுதுங்க. எப்பவுமே அட்ரஸ ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அது பாக்ஸ் மேல ஸ்டிக் பண்ணுங்க. பாக்ஸ் மேல டைரக்ட்டா எழுதாதீங்க.
ட்ராவல்ல ஏதாச்சும் சின்னதா தண்ணி பட்டாலுமே அது அலைஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பேப்பர்ல எழுதிட்டு அத நீங்க பாக்ஸ் மேல ஸ்டிக் பண்றது தான் உங்களுக்கு சேஃபா இருக்கும். அட்ரஸ் எழுதும்போது ரொம்பவே கவனமா எழுதுங்க. ஃபோன் நம்பர் அண்ட் பின்கோட் பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 டைம்ஸ் செக் பண்ணுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா பார்சல் ரிட்டர்ன் வந்துரும். இதுக்கான சொல்யூஷன் உங்களால முடிஞ்சுச்சுன்னா நீங்க வந்து அட்ரஸ பிரிண்ட் எடுத்துக்கங்க. இல்ல நீங்க ஹேண்ட் ரிட்டன் பண்றீங்கன்னா ப்ராப்பரா நீட்டா ரைட் பண்ணுங்க. கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு அட்ரஸ் ஃபார்மேட் ரெடி பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. உங்களோட அட்ரஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா, நேம், ஃபுல் அட்ரஸ், லேண்ட்மார்க், பின்கோட், ஃபோன் நம்பர். ஸோ கஸ்டமர் கிட்ட லேண்ட்மார்க் கண்டிப்பா மென்ஷன் பண்ண சொல்லி கேளுங்க. ஒருவேளை நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து ஸ்டிக் பண்றீங்கனாலும், அது வந்து மேல டிரான்ஸ்பரன்ட் டேப் வச்சு கவர் பண்ணிடுங்க. ஒருவேளை தண்ணி பட்டாலும் ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ ப்ராப்பரா கஸ்டமர் கிட்ட போய் சேரும். இதனால பார்சல்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது அண்ட் லாஸும் ஆகாது. மிஸ்டேக் நம்பர் 5 இக்னோரிங் வெயிட் அண்ட் கொரியர் கைட்லைன்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா, பார்சல்ஸ நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸ்ல டைரக்ட்டா கொண்டு போய் குடுப்போம். சில பேர் போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுவோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம கொரியர் ஆப்ஸ்ல வந்து புக் பண்ணிட்டோம்னா, அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க கொரியர் ஆப்ஸ்ல புக் பண்ணி அவங்க வந்து பார்சல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா, இந்த மிஸ்டேக்க நீங்க பண்ணாதீங்க. பார்சல ப்ராப்பரா பேக் பண்ண பின்ன வெயிட் ஸ்கேல்ல வச்சு கரெக்ட்டான வெயிட்ட நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நீங்களா வெயிட் எப்பவுமே கெஸ் பண்ணி மென்ஷன் பண்ணாதீங்க. பிகாஸ் வெயிட் அதிகமா இருந்துச்சு, நீங்க மென்ஷன் பண்ணத விடனா சில டைம் பார்சல் ரிட்டர்ன் ஆகும். ஆர் சில டைம் பார்த்தீங்கன்னா, டபுள் த சார்ஜஸ் புடிப்பாங்க. ஸோ எப்பவுமே கரெக்ட்டான வெயிட்டா நீங்க மெஷர் பண்ணிட்டு மென்ஷன் பண்றது கரெக்ட்டா இருக்கும். நீங்க கொரியர் ஆப்ஸ்ல புக் பண்ணி அவங்க வந்து பார்சல் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா, நீங்க பார்சல் கலெக்ட் பண்றதுக்கு புக் பண்ணும்போதே வெயிட் வந்து வெப்சைட்ல கேட்கும். நீங்களா கெஸ் பண்ணிட்டு ஒரு வெயிட் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ ஆக்சுவல் வெயிட்ட விட நீங்க போட்ட வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா, உங்க பார்சல் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆர் சம்டைம்ஸ் டபுள் த சார்ஜஸ் கூட டிடக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்ட பேக் பண்ணி முடிச்சிருந்தோம். நீங்க வெயிட் ஸ்கேல்ல வச்சு அதோட ப்ராப்பரான வெயிட்ட வந்து நீங்க அந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்களா ஒரு வெயிட்ட கெஸ் பண்ணி போடாதீங்க. அண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா, 2, 3 கொரியர் ஆப்ஸ்ல வந்து செக் பண்ணுங்க. எந்த ரேட் பெஸ்ட்டா இருக்கோ அந்த கொரியர் ஆப்ப நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க லிக்விட்ஸ் லைக் ஆயில், பெர்ஃப்யூம், பேட்டரீஸ் இந்த மாரி சென்ட் பண்றீங்கன்னா, அந்த கொரியர்ல இதுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கொரியர்ஸ்ல இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்டா பிகினர்ஸ் என்ன மாரியான காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு போனஸ் டிப் பார்த்துரலாம். நீங்க வந்து பிகினரா இருக்கீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு பார்சல் சென்ட் பண்ண பிறகு, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரிவ்யூ குடுப்பாங்க பேக்கிங்க பத்தி. ஏதாச்சும் பேக்கிங்ல அவங்க ரிவ்யூ குடுக்குறாங்கன்னா, அத வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்க பபிள் ராப் வைக்கல, இல்ல இந்த பாக்ஸ் சைஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இந்த மாரி என்னென்ன சின்ன சின்ன ரிவ்யூ குடுக்குறாங்களோ, அத வந்து நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் உங்களது பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆகாத கஸ்டமர் கிட்ட சேஃபா போய் சேரும். இஃப் த பேக்கிங் இஸ் குட், கஸ்டமர் வில் பி ஹாப்பி அண்ட் யூ வில் பி கெட்டிங் ரிப்பீட் ஆர்டர்ஸ். நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு என்ன மாரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நெறைய பிசினஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you all in next video. Take care and happy packing.